நம்ம பிசினஸுக்கு மாற்றங்கள் தேவை. மாற்றம் மாற்றம் சேஞ்ச் சேஞ்ச் சேஞ்ச்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க மாற்றம் தேவை? ரொம்ப ரொம்ப நம்ம இது யோசிக்க வேண்டிய விஷயம். அதுக்கு முன்னாடி இப்ப மார்க்கெட்ல என்ன நடக்குது, இத தெரிஞ்சுக்காம நாம எப்படி மாற்றத்தை உருவாக்குறது, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம எப்படி மாறுறது? மக்களோட எண்ணங்கள், அவங்களோட செயல்பாடுகள், அவங்களோட தொழில்நுட்பம் எல்லாமே மாறிடுச்சு. அப்ப நாம மாறல, கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியாது. சோ அதுக்கு முன்னாடி நம்மளோட மார்க்கெட் சினாரியோ என்னன்னு தெரிஞ்சுப்போமா? சோ இந்த சினாரியோவை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட அணுகுமுறையை மார்க்கெட்டிங்ல கண்டிப்பா மாத்தணும். சோ அதுதான் இந்த வீடியோ. மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. தமிழ் பேசும் அனைத்து வணிக பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எப்படி டிஜிட்டல் முறையில் கொண்டு செல்வது மட்டுமே எங்களது நோக்கம். சோ இப்ப வாங்க நாம மெயின் வீடியோக்குள்ள போவோம். மார்க்கெட் சினாரியோ இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணுங்க. இது தெரிஞ்சுக்காம நம்மளால மாற்றத்தை உருவாக்க முடியாது. கரெக்டுங்களா? இப்போ நிறைய பக்கம் நான் சொல்லியிருப்பேன். அதாவது என்ன அப்படின்னம்னா, ஒரே மாதிரியான ப்ராடக்ட் இல்ல ஒரே மாதிரியான சர்வீசஸ் வச்சு நம்ம நீண்ட காலத்திற்கு ஒரே மாதிரியான லாபத்தை சம்பாதிக்க முடியாது. யூ ஆல் அக்ரி? இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும். கரெக்டுங்களா? கண்டிப்பா இல்லையா? ஒரே மாதிரியான ப்ராடக்ட், ஒரே மாதிரியான சர்வீஸை வச்சுட்டு நம்ம நீண்ட காலத்துக்கு ஒரே மாதிரி லாபத்தை சம்பாதிக்க முடியாது. யூ ஆல் அக்ரினா அக்ரின்னு போடுங்க கமெண்ட்ல. கரெக்ட் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? நிறைய காம்படிஷன். அந்த காம்படிஷன்னால மக்களுக்கு எந்த பிராண்டை சூஸ் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்பம். இதையெல்லாம் தாண்டி டெக்னாலஜி, தொழில்நுட்பம் ரொம்பவே உள்ள ஊடுருவி இருக்கு இல்லைங்களா? சோ இதெல்லாம் மீறி எப்படி சார் நம்ம சேஞ்ச் கொண்டு வர்றது? நம்ம பிசினஸுக்கு என்னென்ன மாற்றங்கள் சார் கொண்டு வர்றது? சோ அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் ஓகே மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுப்போம். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஓவரால் மார்க்கெட். இது என்னது? பீட்சா. ஓகே, இது ஒரு பீட்சா தான் ஓவரால் மார்க்கெட் அப்படின்னு நீங்க ஒரு கற்பனை பண்ணிக்கீங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். பீட்சா இப்படிதான் இருக்கும், உங்க மார்க்கெட்டும் இப்படிதான் இருக்கும். நல்லா பாருங்க, முழு பீட்சாவை நம்மளால சாப்பிட முடியுமா? கையில எடுக்க முடியுமா? என்ன ஆகும்? அப்படியே பிஞ்சு வந்துடும். ஒவ்வொன்னா பாட்டா சீஸ் எல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிடும். கரெக்டா நம்மளால பிடிக்க முடியாது. ஓவரால் மார்க்கெட்டை கண்டிப்பா ஒரு பீட்சா, முழு பீட்சாவை கையில நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா அது வெயிட் தாங்காம ஒழுகும் இல்லைங்களா? நல்லா இது யோசிச்சுக்கணும். இதுதான் ஓகே, இதுதான் நம்மளோட ஓவரால் மார்க்கெட். இதுல இந்த மேல டாப்பிங்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. டாப்பிங்ஸ் எல்லாம் யாருங்க? டாப்பிங்ஸ் எல்லாம் நம்மளோட காம்படிட்டர்ஸ், நம்மளோட போட்டியாளர்கள். இந்த ஒரே மார்க்கெட், இந்த ஃபுல் மார்க்கெட்ல இத்தனை பேர் இருக்காங்க. ஒருத்தன் இந்த சைஸ்ல இருக்கான், ஒருத்தன் சின்ன சைஸ்ல இருக்கான், ஒருத்தன் அதை விட சின்ன சைஸ்ல இருக்கான். ஆனா நம்மளுக்கு எல்லாருமே காம்படிஷன் தான். புரிஞ்சுதுங்களா? இதான உண்மை. கற்பனை பண்ணுங்க. ஓகே, இப்படிதான் இருக்கு மார்க்கெட் இல்லையா? ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கான். பயங்கர ஹெவி காம்படிஷன். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இதுல நீங்க எங்க இருக்கீங்க? நான் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க? இது யோசிச்சு பாருங்க. இதுல நீங்களும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளா இருக்கீங்களா, இல்ல சின்னதா இருக்கீங்களா, இல்ல இதை விட சின்ன சின்ன டாப்பிங்ஸ்ல இருக்கீங்களா? நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இது உங்களோட மார்க்கெட், ஓவரால் மார்க்கெட். கரெக்டுங்களா? டாப்பிங்ஸ் எல்லாம் என்னதுங்க? காம்படிஷன். இதுதான் நிலைமை. இப்படிதான் நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? சோ இப்ப இந்த ஓவரால் மார்க்கெட்ல நாம எங்க இருக்கோம்? ஃபர்ஸ்ட் அதை யோசிங்க. எல்லாத்தினாலையும் நான் முதல்ல சொன்ன மாதிரி முழு மார்க்கெட்டை, முழு பீட்சாவை சாப்பிட முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னம்னா, உங்களுக்குன்னு என்ன மார்க்கெட் வேணுமோ அதை நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். உங்களோட இலக்கு பார்வையாளர்கள் யார்? உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படிங்கிறது நீங்க தான். அதான் சொல்றேன். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். மேபி என்ன சொல்லலாம், திருப்பூர் தான் சார் என் மார்க்கெட், கோயம்புத்தூர் தான் சார் என் மார்க்கெட். முதல் அந்த மார்க்கெட்ல நீங்க மோனோபோலி ஆகணும். ஒரு விஷயம் எடுத்தா ஓகே, ஒரு விஷயம் எடுத்தா உங்களை தவிர வேற யாருமே இருக்கக்கூடாது அந்த மார்க்கெட்ல. அதுதான் உங்களோட தனித்துவம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பர்டிகுலர் ஸ்லைஸை மட்டும் எடுத்துப்பான் தான் உங்க மார்க்கெட். அப்ப அந்த ஸ்லைஸை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லைஸுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன காம்படிட்டர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. நீங்க ஓவராலா மார்க்கெட் எடுத்தீங்கன்னா அத்தனை காம்படிட்டர் இருப்பாங்க. பட் உங்களுக்குன்னு ஒரு ஸ்லைஸை எடுத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா காம்படிட்டர் கம்மியா இருக்கவாங்க. இந்த காம்படிட்டர்ஸ முதல்ல நாம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இவங்களை ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறோம். எப்படி ஜெயிக்கிறது அதுதான் நம்ம கடைசியா பார்க்க போறோம். இதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் இதை ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணுங்க. எல்லாருமே உங்க கஸ்டமர்ஸ் கிடையாது. எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம ப்ராடக்ட் நம்மளோட சர்வீஸ் தேவை இல்லைங்க. சோ இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணினா மட்டும்தான் உங்களோட மார்க்கெட் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகேங்களா? இதை ஃபர்ஸ்ட் நீங்க சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல நீங்க மோனோபோலியா ஆகணும். அதான் யூ நீட் டு டிஃபைன் யுவர் பொசிஷன் இன் தி மார்க்கெட். உங்களுக்கும் காம்படிஷனுக்கும் சம்பந்தமே இல்லாம பண்ணணும். மேக் யுவர் காம்படிஷன் irrelevant. அந்த மார்க்கெட்ல நீங்க மட்டும் தான் இருக்கணும். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் விஷயம். யூ நீட் டு பிகம் அ மோனோபோலி இன் தி மார்க்கெட். ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஃபெவிகால் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அப்படின்னா அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி கார்பெண்டர்ஸ். கார்பெண்டர்ஸ் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணாங்க. இப்ப நிறைய வந்துருச்சு. ஃபெவிஸ்டிக், ஃபெவிகால் மெரைன், ஃபெவிகால் ஸ்பீடெக்ஸ், ஃபெவிகால் ஹீடெக்ஸ், அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் அவங்க வாங்கிட்டாங்க. அதெல்லாம் வேற. பட் ஃபர்ஸ்ட் யாரை ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா கார்பெண்டர்ஸ். நான் அடிக்கடி எல்லா பக்கமும் சொல்லுவேன், ரொம்ப எல்லாம் போக வேண்டாம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னா எல்லாத்துக்கு எல்லாம் ஞாபகம் வரும். மைசூர் பா. இத ஃபர்ஸ்ட் நாம ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு விஷயத்துல மோனோபோலி ஆகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இத ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. உங்க பொசிஷனை வந்து கரெக்டா டிஃபைன் பண்ணி இந்த மார்க்கெட்ல இந்த விஷயம் அப்படின்னா நான் தான். இதுதான் சினாரியோ. எல்லாத்தினாலும் எல்லா மார்க்கெட்டையும் ஜெயிக்க முடியாதுங்க. இத ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்ல வச்சுக்கோங்க. ஓகே, இது எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கறதா மிகப்பெரிய கேள்விக்குறி. அதான் யூ நீட் டு ப்ரொவைட் வேல்யூஸ். அதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். யூ நீட் டு ப்ரொவைட் வேல்யூஸ். எப்படி பண்றது சார்? யூ நீட் டு எஜுகேட் த கஸ்டமர். அப்புறம் என்கேஜ் பண்ணுங்க, அப்புறமா செல் பண்ணுங்க. எடுத்த உடனே சேல்ஸ் பண்ணாதீங்க. எஜுகேட் பண்ணுங்க. நீ என்ன ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன எத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, யார் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ், அவங்களோட சேலஞ்சஸ் என்ன, அவங்களோட ப்ராப்ளம் என்ன, அதுக்கு எப்படி நான் மேல சொல்யூஷன் கொடுக்க முடியும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கஸ்டமர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்னோட ப்ராடக்ட் வாங்கினதுக்கு அப்புறம் என்னோட சர்வீஸுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளமே அவங்களுக்கு இல்ல. இதனால ஏகப்பட்ட லாஸ், இதுல ஏகப்பட்ட ப்ராஃபிட், மக்களுக்கு நிறைய பணம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்க வேல்யூஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட பிராண்ட் வந்து மக்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யூ நீட் டு எஜுகேட். அதுக்கப்புறம் எஜுகேட் பண்ணி நான் கூட இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ல சொல்லியிருப்பேன். ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல ஃபர்ஸ்ட் விஷயமே எஜுகேஷன் மார்க்கெட்டிங் தான். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் என்ன பண்ணணும், இதெல்லாம் நீங்க எஜுகேட் பண்ண நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்தையும் ஒரு கம்யூனிட்டியா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணுங்க. ஃபேஸ்புக் குரூப்ல பண்ணுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல பண்ணுங்க, இல்ல டெலிகிராம் குரூப்ல பண்ணுங்க. கம்யூனிட்டியா வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு. எஜுகேட்டும் பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணணும், என்கேஜ்மெண்ட் லெவல். ஒரு கான்டெஸ்ட் வைங்க, ஒரு போலிங் ஒண்ணு கொடுங்க. இது நீங்க பண்ணீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பண்ணிட்டீங்க, அப்புறமா நீங்க ஆட் ரன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்டோடவோ இல்ல ஒரு சேல்ஸ் ஆஃபரோடவோ இல்ல ஒரு காம்போ ஆஃபரோட பண்ணீங்க அப்படின்னா சேல்ஸ் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் மக்கள் நிறைய பேர் பண்ணாத விஷயம். டைரக்டா எல்லாம் சேல்ஸ் பண்றது. தீபாவளி வந்தா ஒரு ஆஃபர், பொங்கல் வந்தா ஆஃபர், அதுக்கப்புறம் மக்களை கண்டுக்கிறதே இல்லை. எப்படி மக்களுக்கு உங்களுக்கு உங்களோட பிராண்ட் ஞாபகம் வரும்? இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ திஸ் இஸ் த ஒன்லி ஃபார்முலா. யூ நீட் டு எஜுகேட், என்கேஜ் அண்ட் செல். திஸ் இஸ் ஹவு. இப்படிதான் ஒரு வேல்யூஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு இப்படிதான் பண்ணணும். உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் மார்க்கெட் சினாரியோ என்ன, ஏன் மக்கள். ஏன்னா ஒண்ணுமே இல்லைங்க, நாமளே ஒரு விஷயத்த வாங்குறோம் அப்படின்னம்னா ஒரு தடவை வாங்கிடுவோமா? 4 விஷயம் 4 பக்கம் போய் தேடி நெகோசியேட் பண்ணி தானே வாங்குவோம். அதே மாதிரி தானே நம்மளோட கஸ்டமர்ஸும். ஸோ ப்ளீஸ் ஸ்டார்ட் எஜுகேட்டிங் த கஸ்டமர், ப்ளீஸ் ஸ்டார்ட் என்கேஜிங். அதுக்கப்புறமா நம்ம சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கரண்ட் மார்க்கெட் சினாரியோ என்ன, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் இந்த காலத்துல அப்படின்னு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்காக எல்லா வீடியோஸும் ரெடியாக இருக்கிறது. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கண்டிப்பா அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் லோகேஷ் மனோகரன், ஜேபி விர்ச்சுவல் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ்ல இருந்து. நன்றி, வணக்கம்.